வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு அட்டகாசமான டிஷ் வந்து பன்னீர் பீஸ் மசாலா. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மட்டர் மசாலா நாம் வந்து வீட்டில் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ப்ளஸ் 2 டீஸ்பூன் கீ. ஸோ இது பன்னீர் மசாலா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும். ஸோ இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் ஜாதிபத்திரி, இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ப்ளஸ் ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகி கேரமலைஸ் ஆகி நமக்கு அந்த ஸ்வீட்னஸும் சேர்த்து கொடுக்கும். ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நாம் ஒரு 1 மினிட் சாட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை போகும். ஸோ 1 மினிட் சாட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து டொமேட்டோ கேஷ்யூ பியூரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ், அதில் வந்து ஒரு 6 to 8 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூ. ஸோ அந்த பியூரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஆனியன்லேயே எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதோட 1 டீஸ்பூன் ஈச் ஆஃப் ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அண்டு சில்லி பவுடர். ஸோ இது நாலுத்தையும் ஆட் பண்ணி ஒரு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் இல்லாட்டி கடையில் வாங்குகிற பட்டாணியை கூட நீங்கள் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி டொமேட்டோ கேஷ்யூ பியூரி, 2 டொமேட்டோஸ் ப்ளஸ் 6 to 8 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ், அதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜாரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா அப்போ தான் பட்டாணியும் ஒரு குக் ஆகும், ப்ளஸ் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டொமேட்டோ பியூரியோட. ஸோ இதில் தேவையான சால்ட், ஸோ ஆனியன், நாம் ஆட் பண்ண ஃப்ளேவர்ஸ், டொமேட்டோ, கேஷ்யூ ப்ளஸ் க்ரீன் பீஸ் எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மினிமம் 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து பன்னீரை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் பன்னீரை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், 100 கிராம்ஸ் பன்னீர். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் ஆயிலில் வந்து தவாவில் ஊற்றிட்டு அப்புறம் சர்ஃபேஸ் டோஸ்டிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸில் இறங்கிடும், அதுக்கப்புறம் பன்னீரும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லா ஃப்ளேவர்ஸும். ஸோ 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு அந்த திக் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ பன்னீர் மசாலாவில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சர்வ் பண்ணி பார்க்கலாம். பூரி, சப்பாத்தி, பரோட்டாஸ், ஈவன் தோசையோட கூட நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸலண்ட்டான ஹோம் ஸ்டைல் பன்னீர் பீஸ் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.